விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார். எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி அவ்வளோ அழகாக பிடிக்கும். அது விஜய் படத்தில் தான். பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அவன் ஒரு பறவை மாதிரி தான், நிற்க மாட்டா, அப்படி நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் என்னென்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான். சங்கசாராக இருந்தாலும் சரி தான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார், கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன். வெயில் படத்தில் செல்வராகவன் காம்பினேஷனில், அப்புறம் நம்ம ராம் படத்தில், அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் ஒரு சிலர் எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏ ரகுமான்லேருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எல்லா ஆரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார். ஒரு வருஷத்தில் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்கள் கம்போசிங்கில் என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் 4 ஆச்சு, கைகள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அப்படியே ஃப்ளோவில் சொல்வார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நமக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல அவனுடைய கவிதை தூர் கவிதை எங்கள் ஞாபகம் இருக்குது. படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனைகள் வந்தப்போ பாலுமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு. எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் ரொம்ப முக்கியமாக அதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு. அதான் விஜய் சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன். எந்த விழாவாக இருந்தாலும் என்னென்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக, ரொம்ப அழகாக, மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது. தனஞ்சய் சார் இருக்காங்க, செல்வமணி சார், உதயகுமார் சார், நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம், யாரென்னா பார்க்கலாம். எல்லோரும் தொடர்பு போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக, ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார். பவா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லோரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மிக சிறப்பாக செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது. இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போய்ட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. ஐயோ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் உன்னுடைய பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது, இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும். நம்மளையெல்லாம் விட்டுட்டு ஒரு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்கே சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். முத்துக்குமார் எல்லாருக்கும் பாடலாசிரியராக இல்லை கவிஞராக பல்வேறு உருவங்களை தெரியும். எனக்கு முத்துக்குமார் அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர்
அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் வந்து என்னோடய அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்துவோம். அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதி கொடுக்கணும். வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அதை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணன் வந்து என்னை துணை ஆசிரியர்னு போட்டு அது பாலம்னு ஒரு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜூரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல, வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கன்னா இல்லை சொன்னார், அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் என்கிட்ட வந்தார், அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்படின்னு. அப்போ பிரபல்யம் ஆகிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுகிற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதானே. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே எனக்கு. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வரமாட்டேங்கிறது. அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு. ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்களில் அவர் வந்து ஒரு ஞானக்கிருக்கன். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்குசாமி, ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அதுபோல் வந்து ஒரு சாபமோ என்னவோ. யாருன்னா குறைந்த வயதில் இறந்துடுறாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க. அது பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்களை நான் குறை சொல்கிறதா இருக்காதீங்க, அவங்களும் கவிஞர் இருந்திருக்காங்க. ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து எனக்கே அவனை பார்த்தா அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும். எது பேசினாலும் வந்து அது வந்து ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். ரொம்ப நீங்கள் சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனால் தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடின்னு ஒரு வரியை அவன் சொன்ன பிறகு தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சுது. அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனால் எப்போ உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க, அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வங்க. ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான். ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம், ஆனால் மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சேர்ந்தக்கூடிய மிகச்சிறந்த மனிதனாக முத்துக்குமார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய. தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள் கோடி. ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம், முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்று எழுதின கம்பெனியில் சம்பளம் கேட்கறதுக்கு கூச்சம். இதுதான் அவரோட கேர். எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வான்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னே அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன், அப்படி இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா, அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது. அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான், அப்படி தான் நான் நினச்சேன். அவன் மரணத்துக்கு அப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்போயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. என்னடா நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழகினவன் இது இவ்வளோ இதுவாகணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம அவன் நினைவே போட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளோட நண்பனும்
இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நாங்கள் உடனே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனருங்க வந்துட்டாங்க. அவ்வளோ அவங்க படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதிலையோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி வச்சு ஏறக்குறைய 100லேருந்து 150 இயக்குனர்கள் ரவுண்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் உடனே பண்ணலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை திருப்பிடும். அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏதோ வந்து அதனால் இப்போ நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சிலதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துகிட்ருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்றைக்கி முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும். ஆனால் இவன் வந்து மனசில் 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்றைக்கி வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கும்னு சொல்கிறதே அவனோட வெற்றி. அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி. அந்த அவனோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கு வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் அதுதான். முத்துக்குமாருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி செலுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க, ரகுமான் சார்லேருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCAவில் வந்து ஜூலை 19 நடக்க இருக்குது. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து கரெக்டாக நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்குது. இதில் வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ணுற நன்றி கடன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம் உட்காருப்பா. தேங்க்யூ, நன்றி.